கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ நாளையிலிருந்து ஐபிஎல் தொடக்கம் அப்படின்னு சொல்லணும். ஏன் நாளையிலிருந்துன்னு சொல்கிறேன்னா, எஸ் ஆக்ஷன்லேருந்து தான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ அங்கே எடுக்கிற பிளேயர்ஸ் பொறுத்து தான், அங்கே எடுக்கிற பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து தான் ஒரு சீசனே மாறப்போகுதுன்னு சொல்லலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னா, அப்படியே போன வருஷம் இருக்கிற டீமே வச்சு ஆடிட்டு போயிடலாம். ஏதோ ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாற்றம் தான் எங்களுக்கு கோப்பை வாங்கி தரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா டீமுமே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஏலத்துக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ அதில் தான் ஒவ்வொரு டீமுக்கும் தேவையான பேக்கப் பிளேயர்ஸ், அது மட்டும் இல்லாமல் மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ ஆக்ஷனுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணுற கடைசி வீடியோ. ஸோ நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் கேட்டிருந்த ஒரு விஷயம், அதாவது கேமரூன் கிரீனுக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு கமெண்ட்டில் கேட்குறாங்க, ப்ரோ வந்துட்டு என்ன பண்ணுவார், ஆடுவாரா மாட்டாரா, ஸோ இல்லை ஒரு வழியாக கேமரூன் கிரீனுக்கு பதிலாக வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே வில் ஜாக்ஸ் உள்ள கொண்டு வந்துருவாங்க தான், என்னதான் வாய்ப்பு, அது எப்படி ஒரு ஆல்ரவுண்டருக்கு பதிலாக வந்துட்டு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டராக நம்ம உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ உண்மையாலுமே நம்ம கேமரூன் கிரீன் மேலே இன்வெஸ்ட் பண்ணது வந்துட்டு சரியா தப்பா, சில பேர் இன்னும் நம்ப முடியல, ப்ரோ ஒரு டாத ப்ரோ அவருக்கெல்லாம் அந்த மாதிரி நோயெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அஃபீஷியல் நியூஸுங்க, நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி ஒரு நியூஸ் இல்லைன்னா வேணால் வந்து சொல்லலாம். ஸோ எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸுக்குமே தெரியும், ட்ரூவாக தெரியிற எல்லாருமே கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க, அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அவருக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் என்னதான் வழி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி போய் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்ஷனுக்கு முன்னாடி போன வருஷம் ஆர்சிபி டீமுக்கும் இப்போ இருக்கிற ஆர்சிபி டீமுக்கும் என்ன வித்தியாசம், போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது டபுள் மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்களே உண்மையானுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு காரணம் அந்த டபுள் மடங்கு யாருன்னா அந்த ரெண்டு பிளேயர்ஸ் தான். ஒன்று ரஜத் பட்டிதர், சூப்பரான ஒரு பிளேயருங்க, கிளாசிக் பிளேயர். மேக்ஸிமம் நீங்கள் அவர் ஆடி பார்த்தது கிடையாது. அதாவது ஒரு சீசன் அவர் பண்ணார், மேக்ஸிமம் பேட்டிங் கிடைக்கல, கிடைச்ச பேட்டிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காரு, செம்ம கிளாஸான ஒரு பிளேயர். எப்போவோ இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகிருக்க வேண்டியது, போன வருஷம் மட்டும் அவருக்கு சான்ஸ் கிடச்சிருந்தது. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இப்போ இருக்க இந்த T20 சீரீஸ்லையோ இல்லை ஓடிஐ சீரீஸ்லையோ வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக வந்துட்டு டெபியூட் பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி மேட்சஸ் விளாண்டுருக்காரு அப்படின்னா கூட பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு அப்படியே கன்சிஸ்டண்டாக அந்த இடம் கிடச்சிருக்கும். பிகாஸ் இப்போ இருக்க இந்த லிஸ்ட்டில் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் யாரும் கிடையாது, ரிங்கு சிங் மட்டும்தான் இருக்காரு. மிடில் ஆர்டருக்குன்னு சொல்லி பிறந்த ஒருத்தர் அப்படின்னு சொன்னோம்னா ரஜத் பட்டிதர் கூட நம்ம சொல்லலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னா அவர் ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் சஞ்சு சாம்சன் மேலே வந்துட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, சஞ்சு சாம்சன் ஷேயர் ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஆனால் உள்ள விளையாடும்போது வந்துட்டு பண்ண மாட்டேறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அப்படி பார்க்கும்போது ரஜத் பட்டிதருக்குலாம் நல்லா சான்ஸ் இருக்குது. ஸோ ஆர்சிபிக்குள்ளே மறுபடியும் வராருங்க, நீ இன்ஜுரி எல்லாமே சரியாயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் கிரிக்கெட்டில் ஆடலாம், மேக்ஸிமம் வந்துட்டு நீ பென் பண்ணாமல், ஸோ இந்த மாதிரி ஷாட்டெல்லாம் ஸ்வீப்பெல்லாம் ஆடுறதை தவிர்த்துட்டு மற்றபடி ஆடலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு அவருடைய அந்த டொமஸ்டிக் லெவலில் இருக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆடிட்டு தான் வந்துருக்காரு. ஃபிட்னஸும் பயங்கரமாக இருக்காரு, இந்த வருஷம் கண்டிப்பாக விளையாடுவார். ஸோ இன்னொன்று கேமரூன் கிரீன், இந்த கேமரூன் கிரீன் மேலே தான் பிரச்சனை. மும்பை இந்தியன்ஸ் ஒரு வழியாக தலையில் கட்டிட்டாங்களா ஆர்சிபி கிட்ட, அப்பாடா நமக்கு ஹர்திக் பாண்டியா வேணும், அந்த பணம் வேணும் அப்படிங்கிறக்காக ஆர்சிபி கிட்ட கொடுத்து வாங்கிட்டாங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. பிகாஸ் 17.5 கோடி கேமரூன் கிரீனுக்கு கொஞ்சம் ஓவர் தான். அதாவது நல்ல பிளேயர், சூப்பரான பிளேயர், மாற்றம் கிடையாது. எவ்வளோ நல்ல பிளேயராக இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா 12.5 13 மேக்ஸிமம் 14 அப்படிங்கிறதே ஓவர் தான். அதுக்குள்ளே முடிச்சிருக்கணும். 17 கோடி கொஞ்சம் ஓவராக தான் கொடுத்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களுடைய கன்ட்ரிக்கு ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் ஆகட்டும் ஓஹோனுங்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததில்லை. ஒரு சீசன்லேயே மினிமம் ஒரு 400க்கு மேலே இந்த மாதிரி ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணது கிடையாது. ஸோ இப்படி பார்க்கும்போது தைரியத்தில் எடுத்திருக்காங்க, ஆர்சிபிக்கு பண்ணுவானுங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் மிடில் ஆர்டரில் போட்டால் என்ன வருது, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அவர் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் கொடுத்தே ஆகணும். நிறைய பேர் சண்டைக்கு வரலாம், விராட் கோலி தான் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக விராட் கோலி ஓப்பன் பண்ணுறதுனால ஆகிற பிரச்சனையே போன வருஷம் அதுதான் நடந்துச்சு. அதாவது மேல் இருக்க அந்த கேஜிஎஃப், டூப்ளசி, மேக்ஸ்வெல் இல்லை விராட் கோலி, இதில் 2 பேர் அவுட் ஆகிட்டாலே டீம் முடிஞ்சு போயிடுது. மிடில் ஆர்டர் வந்துட்டு கேரி பண்ணி கொண்டு போக மாட்டேறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விராட் கோலி 1 டவுனில் வரதா பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ கேமரூன் கிரீன் வந்திருக்காரா, இவர் மிடில் ஆர்டரில் வந்து அடிச்சு ஃபினிஷ் எல்லாம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆள் கிடையாதுங்க. ஓப்பனர் நல்லா ஆக்சுவலாக மிடில் ஆர்டரில் ஆடுவார், ஆனால் இதை விட அவருடைய கெரியர் பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங் தான். கொஞ்சம் நிறையா பால் டைம் எடுத்துக்கிட்டு அது மாதிரி நல்லா நீட்டாக ஆடக்கூடிய பிளேயர். ஆனால் ஒன்ஸ் ஃபயர் ஆகிட்டார் அப்படின்னா புல்லட் மாதிரி நிற்காமல் ஓடிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு பிளேயருங்க, அதில் மாற்றம் கிடையாது. ஸோ ஓகே ப்ரோ, இதெல்லாமே சொல்கிறேன், இதுக்கு மேலே என்ன வேணும், கேமரூன் கிரீன் ஆடுவார்ல, போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஆர்சிபி சூப்பராக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு பிரச்சனை. ஆக்சுவலாக அவருக்கு கிட்னியில் வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசன்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. மும்பையில் எப்படி இருந்தது, இப்போ ஆர்சிபி போயிட்டீங்க எப்படி இருந்தது, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு வரும்போது இந்த ப்ராப்ளம் உண்மையான்னு சொல்லி வந்துட்டு அந்த ஆங்கர் கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஸ் உண்மை தான், இந்த ப்ராப்ளம் வந்துட்டு எனக்கு இப்போ புதுசாலாம் வந்தது கிடையாது. சின்ன வயசில் எங்கள் அம்மா கருவில் இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா நான் 15 வார கருவாக இருக்கும்போதே இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு.
நான் 10 வயசு தாண்டதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அப்படிலாம் இல்லைங்க, என்னோட பேஷனை நான் கிரிக்கெட் தான் வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணேன். ஆகிறதாகட்டுன்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு சூஸ் பண்ணேன். பட் இப்போ வரைக்கும் வந்துட்டு நான் ஹெல்த்தியாக இருந்துகிட்ருக்கேன். ஸோ காடுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லினது மட்டும் இல்லாமல் ஸோ செகண்ட் ஸ்டேஜ் ப்ராப்ளமில் இருக்கேன். ஸோ இது வந்துட்டு 5வது ஸ்டேஜ் போச்சு அப்படின்னா ஸோ அது வந்துட்டு ரொம்ப சீரியஸாக போகும். ஸோ அதுக்கப்புறம் மாற்ற வேண்டியதெல்லாம் வரணுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய பேசியிருந்தார். பார்க்குறக்கே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா அப்படியே ரீகேப் பண்ணி ஆஸ்திரேலியா டைட்டில் அடிச்சப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம இந்தியா கூட ஃபைனலாக ஜெயிச்சாங்க இல்லையா, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணும்போது இவர் அமைதியாக இருந்தார். பிகாஸ் இந்த வேர்ல்ட் கப் அப்படிங்கிறத ஒரு பெரிய டாஸ்க்கெல்லாம் இல்லை. அவரோட பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா என்ன மாதிரி இருக்க எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரணும். ஸோ என்ன குறை இருந்தாலும் அப்படியே முடங்கி போயிடக்கூடாது, இந்த மாதிரி நான் உலகம் ஃபுல்லாக பாப்புலர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுதான் என்னுடைய ஒரிஜினலான சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சின்ன வயசுங்க, இதில் இவ்வளோ மெச்சூரிட்டி, இவ்வளோ நல்லா பேசுகிறாரு, இந்த ப்ராப்ளம் கிரிக்கெட் விளாட்றாரு அப்படிங்கும்போது உண்மையாலுமே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆர்சிபி ஃபேன்ஸே ஐயோ நீ விளாடாட்டியும் பரவாயில்லையா, எங்கள் டீம் கூடயே ஏறி அவனை பார்க்கும்போது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரே ஃபார் கிரீன்ங்கிற மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சரியாயிடுவார் ப்ரோனுங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் இப்போ மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா அவருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு ஒருக்கா போகணும். இப்போ இன்டர்வியூவில் சொன்னதை வச்சு பார்த்தா ஒரு 4 மாதங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படி பார்க்கும்போது மார்ச் ஏப்ரல் அந்த காலகட்டத்தில் வருது. ஸோ ஆர்சிபிக்கு அவர் விளையாடுவாரா அப்படிங்கிறத கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் மார்ச்லேயே அவருடைய ட்ரீட்மெண்ட் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சுது அப்படிங்கிற பட்சத்தில் இனிஷியல் மேட்சஸ்லேருந்தே ஆடுவார். அப்படி இல்லைனாலும் 10ஆம் தேதிக்கு மேலே அவர் அவைலபிளுங்க. ஸோ கண்டிப்பாக ஆடுவார், மாற்றம் கிடையாது. ஆனால் ஐபிஎல் டைம் டேபிள் எப்படி போடுறாங்கன்னு பொறுத்து மார்ச் 28 இந்த மாதிரி டைம்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மேட்ச் மிஸ் பண்ணுறக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை ஏப்ரலில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஏப்ரல் 8க்கு மேலே தான் வருது அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனையே இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் க்ரீனை பார்க்கலாம். ஸோ அவர் இல்லைனா கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ வில் ஜாக்ஸ் இருக்கார் எப்ரோன்னு சொல்லிட்டு. வில் ஜாக்ஸுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க. பிகாஸ் ஏன்னா போன வருஷம் ஐபிஎல் எடுக்கும்போதே அவருக்கு ஆகோ ஓஹோன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. என்னையா அந்த மனசு இப்படி அடிக்கிறான், ஆர்சிபிக்காக எப்படி அடிப்பான்னு யோசிச்சு பாருங்க, அடுத்த ஏபிடி வில்லியர்ஸ் இவன் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் வந்து அட்டன் பண்ண முடியல. ஸோ அங்கே இன்ஜுரி அப்படிங்கிறதுனால ஊர்லேயே இருந்துட்டாரு. ஸோ இப்போ இந்த வருஷம் வந்தாலும் பெஞ்சில் தான் உட்கார வைக்கணும் போல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ரீசன் என்னன்னா மேக்ஸ்வெல் டூப்ளசி ஆடி ஆகணும், கேமரூன் கிரீன் ஆடி ஆகணும், இது போக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தான் ஆடி ஆகணும், வேற வழியே கிடையாது. இப்படி இருக்கும்போது வில் ஜாக்ஸை எப்படி உள்ள கொண்டு வரது அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி. ஆனால் இன்னும் நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வர முடியுமாங்கிறது. அது கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க. 3 ஃபாரினர் இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்துட்டு மேக்ஸ்வெல், ஃபேஃப் டூப்ளசி, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இன்னும் ஒரு கேமரூன் கிரீன் வச்சுக்கலாம். மேக்ஸ்வெல், டூப்ளசி, கேமரூன் கிரீன், இந்த 3 பேர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ தான் நீங்கள் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு பதிலாவோ பவுலருக்கு பதிலாவோ பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபாரினரை கொண்டு வர முடியும். அது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா இப்போ இந்த 3 பேர் இருக்காங்க, எனக்கு ஒரு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா வில் ஜாக்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். இல்லை எனக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் வேணும் அப்படின்னா ஒரு ஹேசல்வுட் எடுத்துகிட்டு வரலாம். ஹேசல்வுட் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவரும் ஸ்பின்னர் கிடையாது, பார்ட் டைம் பவுலர் மாதிரி தான் போட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி 3 பேர் இருக்கும்போது யாரோ 2 பேரை ஸ்வாப் பண்ணிக்கலாம். இவர் இல்லைன்னா அவர், யார் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி கொண்டு வரலாமே தவிர ஆல்ரெடி ஸ்குவாடில் 4 பேர் இருந்துட்டாங்கன்னா மாற்ற முடியாது. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ வில் ஜாக்ஸ் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பார்க்கலாம். இது எல்லாமே கேமரூன் கிரீன் கையில் தான் இருக்குது. ஸோ எனிவே ஒன்ஸ் அகைன் நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சே ஆகணும் கேமரூன் கிரீனை. ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்களும் சொல்லிட்டு சீக்கிரம் ரெடியாக சொல்லிட்டு அவருடைய இந்த மாதிரி ட்ரீம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரையும் வெளியில் கொண்டு வர சொல்லணும். ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள வந்துட்டு அவங்களுடைய ஸ்போர்ட்ஸில் கொண்டு போகணும், இதுதான் ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எல்லாத்துக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு அக்ஷன் கை, ஸோ அக்ஷனுக்கு முன்னாடி வரக்கூடிய வீடியோ தான். ஸோ அக்ஷன் முடிஞ்சதை நீங்கள் பார்க்குறீங்கனாலும் சொல்லுங்கள், ஆர்சிபி யாரெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் எந்த டீம் சூப்பராக பை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். உங்களுடைய ஃபேவரட் டீம் என்ன, அது மட்டும் இல்லாமல் எந்த டீம் என்ன வாங்கணும், நீங்கள் எதிர்பார்த்தது கிடைச்சதா, எதிர்பார்த்தது நடந்துதா, அண்ட் ஆர்சிபி ஸ்ட்ராங்காக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். அதாவது அக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.